ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை பிடிஎஸ் ஆர்மிகள் சேனல். நம்ம வந்து லாஸ்ட்டாக என்ன பார்த்துருப்போம்னா, ஜிமினுக்கும் தியாவுக்கும் வந்து ஒரு குட்டி ரொமான்ஸ் சீன் மாதிரி பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்றைக்கி டுடே யாரோட பர்த்டே? ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள். அது வந்து நம்ம டயாங்காவுக்கு தான் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டயாங்கா. ஹாப்பி பர்த்டே தயாங்கா. நான் உன்னோட பேசுனால எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள். உங்களுக்கும் தான், எல்லா டேபேஸ்க்கும் அப்புறம் பிடிஎஸ் ஆர்மிக்கும் எல்லாருக்குமே இது ஸ்பெஷலான நாள். அதனால் வந்து எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. நம்ம ஹாப்பியாக இருந்தால் தயாங்கங்க ஹாப்பியாக இருப்பார். ஸோ நம்ம எல்லோரும் ஹாப்பியாக இருந்து அவர் சந்தோஷமாக வச்சுக்கணும். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. நம்ம இப்போது ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து மார்னிங் ஆகுது. மார்னிங் ஆனவுடனே டயாங் வந்து ஒரு காஃபி கப்பை வச்சுக்கிட்டு பால்கனியில் வந்து அழகாக சூரியன் உதயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து காஃபி வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி இருந்து ரித்திகா வந்து வராங்க. என்ன அவ்வளோ சீக்கிரமாக எழுந்துட்ட டயாங்? நான் ஒன்றும் லேட்டாலாம் எழுந்திருக்க மாட்டேன். நீ தான் லேட்டாக எழுந்திருப்பேன். நான் உனக்கு முன்னாடியே எழுந்துடுவேன். அப்படியா? அப்போ நான் தான் லேட்டா? சரி வா, என்ன குடிச்சிக்கிட்டு இருக்க என்னை விட்டுட்டு? காஃபி. சரி கொடு, நானும் கொஞ்சம் குடிக்கிறேன். என்னது அது? கொடு. எனக்கு காஃபி குடிக்கணும்னு தோணுது. கொடு கொடு. அப்போது இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து தூரத்துலேருந்து நோ நெவர் குடிக்காத, உனக்காக நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வைன் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நான் காஃபி அதை அவர்கிட்டே கொடுத்துரு. அவர் குடிச்சிட்டாரு. எப்படி நீ குடிப்பேன்? நான் இந்த குடி ஃபுல்லாக இருக்கு பாரு, நீ குடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ரித்திகா வந்து சரி சரி, நானும் வந்து ஃபுல்லாகவே குடிக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் குடித்தாலும் பத்தாது, எனக்கு ஃபுல்லாக வேணும் காஃபி. அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரி இந்த குடி. சரி வா டயாங், நீ நானும் சேஸ் போட்டுக்கலாம். இதுங்க சேர்ஸ் போகிறது தான் இது. போட்டு எடுத்துகிட்டு வரது நானா? எனக்கு கொடுக்கல. அதுவும் யாருமே ஒரு வார்த்தை கேட்டாங்களா பார்த்தியா, நீ குடிக்கிறியா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்கல. அவங்க மட்டும் அப்படியே சேர்ஸ் போட்டுப்பாங்க. மூஞ்சிங்க பார்த்தியா நல்லா இஞ்சி தினக்கிற மாதிரி சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தியா வந்து என்ன பண்ணுறீங்க மேம் எல்லாரும் நின்றுக்கிட்டு? நாங்களா காஃபி குடிக்கிறோம் தியா. வா வா. காஃபியா? என்னை விட்டு ஓசிலே குடிக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த ஜிம்மின் வேறு டார்ச்சர் பண்ணுறான். சரி நீங்கள் காஃபி கொடுங்க. எங்கே எனக்கு? அக்கா எனக்கு காஃபி எங்கடி? இன்னும் நீ மரியாதை எல்லாம் பேசுகிற? நான் உன்னோட பெரியவடி. அதெல்லாம் முன்னாடி. இப்போலாம் நானும் வாழ்ந்துட்டேன். உனக்குலாம் மரியாதைலாம் கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவேன்? ஓவராக பண்ணுற. சிட்டிக்கு போயிட்டு வந்து மரியாதையே தெரியல. எங்கே தான் உன்னெல்லாம் கட்டிக்கிட்டு என்ன பாடுபட போகிறானோ, எந்த அந்த புண்ணியவன் எப்படி இருக்கானோ எங்கே இருக்கானோ தெரியலையே. அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன், எனக்கு மேனேஜ் பண்ண தெரியும், நீ காஃபி கொடு அப்படின்னும் போது சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே மாமா நம்ம ஏதாச்சும் கேம் விளாட்லாமா அப்படின்னு நம்ம கேட்கணும். நீ என்னடி மாமா மாமான்னு சொல்லிட்டுருக்க? அடிச்சிடுவேன், பல்லெல்லாம் பேத்துருவேன் பார்த்துக்க. ஒழுங்காக அண்ணான்னு கூப்பிடு, அப்படின்னா பேர் சொல்லி கூப்பிடு. மாமாலாம் கூப்பிடாது, நான் மட்டும் தான் மாமான்னு கூப்பிடுவேன். நீ எப்போ பார்த்தாலும் எல்லோரும் மாமா மாமானே கூப்பிட்றேன். உனக்கு பிடிச்சவனே இல்லை, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறவனா மாமானு கூப்பிடு அப்படின்ற மாதிரி பையன் சொல்கிறாங்க. அப்போ தியா வந்து அதெல்லாம் முடியாது, என் அத்தை பையன் நான் கூப்பிட்றேன், உனக்கு எங்கடி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிடிச்சி அடிச்சிக்காத குறை தான். அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபைட் மாதிரி பேசுகிறாங்க என்ன தரும். அப்போ வந்து தேங்க வந்து எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? இதில் என்ன இருக்குது? நான் 2 பேருமே கட்டிக்கிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ற சொல்லுவேன். வயன் மாமா அதெல்லாம் கிடையாது, நீ எனக்கு மட்டும் தான், நான்லாம் ஒன்றெல்லாம் பங்கெல்லாம் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எனக்கு ஒன்றும் வேணாண்டி உன் மாமா, நான் ஏதோ ஒரு அத்தை பையன் அதனால் சொன்னேன், உரிமை இருக்குது, நான் சொல்கிறேன், உனக்கு எங்கடி வலிக்குது? நான் ஒன்றும் மாமாலாம் கட்டிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த பயம் இருக்கட்டும், அப்படியே ஓடிடணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கோம். இவ்வளோ பேசுறியே, இன்றைக்கி என்ன நாளுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி வயன் கேட்குறாங்க. அப்போ வந்து தியா வந்து என்ன நாள்? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. இன்றைக்கி என்ன எதனா கோயில் இருக்குது, கோயிலில் எதனா பூஜையா என்ன அப்படின்னு? மூஞ்சி அதெல்லாம் கிடையாது, நான் மாமாக்கிட்டே பேசிக்கிறேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு வயனும் வந்து திரும்பி இந்த மாதிரி மாமா இன்றைக்கி நம்ம எங்கன்னா வெளியே போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன நீ புதுசாக வெளியெல்லாம் போகலான்னு கேட்குற? அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டியே. சொல்லுங்கள் மாமா, போகலாமா வேண்டாமா? சரி என்ன பிளேஸுன்னு சொல்லு. பிளேஸு அப்புறமா நான் சொல்கிறேன். நீங்கள் வரீங்களா இல்லையா அதான் கேட்குறேன். சரி வரேன். அப்போ நாங்கள் வருவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. சரி போகலாம், ஒன்றா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அப்படியே மனசுக்குள்ளே, எங்கே போனாலும் இந்த சனிங்க விட்டு தொலைதவர் வந்து தொலையுதுங்க எல்லாம் என் கூடயே, எங்கன்னா 2 பேரும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண விடுதுங்களா பாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. சரி ஓகே எல்லாருமே போகலாம் பட் அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்க.
சரின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பேசிகிட்ருக்கீங்க. எல்லாம் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி எல்லா பேக்கேஜெலாம் எடுத்துகிட்டு காரில் போய் உட்காடுறாங்க எல்லோரும். அப்போ குழுன்னு ஜிமின்னு ஓடியாந்து க்யூட்டாக ஓடியாடுறாரு வந்துட்டு இந்த மாதிரி எங்கே போகிறீங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி கேட்கும். லூசு எங்கே போகிறேன்னு போகும்போதே கேட்குற. சரி எங்கேருந்து வருவீங்க? எங்கேருந்து வருவீங்கன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஒயனுக்கு மட்டும் தான் தெரியும். ஒயன் மட்டும் தான் அந்த எங்கே போகிறோம் எல்லாம் தெரியும். அதெல்லாம் சர்ப்ரைஸாக வச்சுருக்கோம், எங்களுக்கே ஃபஸ்ட்டு தெரியாது. அப்படியா? என்ன ஒயன் எங்கே கிளம்புறீங்க? என்ன என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் எங்கே கிளம்புறீங்க? டே லூஸு, அவங்களுக்கே நான் சொல்ல உனக்கு மட்டும் சொல்கிறேண்ணா போடா. என்னடி மரியாதைலாம் குறையுது, என்னடி சொல்கிற பிக்சரும் பிக்சர் அப்படின்ற மாதிரி ஒயனை சொல்ல. சரி சரி கம்னனுங்க, எதுக்கு இப்போ அடிச்சுக்கிறீங்க? வாடா நீயே மச்சான் போகலாம் அப்படின்ற மாதிரி தயங்கம் கூப்பிட. சரி வரேன் இருறா மச்சான், என்னை விட்டு எங்கே போயிடுவீங்க, என்னை விட்டு போயிடுவீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி குடுகுடுன்னு வந்து எரிக்கிறார் காரில் அவ்வளோ க்யூட்டாக. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்து தியா வந்து பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காங்க, என்ன இது இவ்வளோ க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் கிளம்புறாங்க. சொல்ல கூட கேட்குறாரு தயங்க, எங்கே போகிறோம் சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சைலண்ட்டாக இருங்களேன் கொஞ்ச நேரம், போகலாம், போயிட்டுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும்ல, சர்ப்ரைஸ் தானே, நான் எப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் வந்து கிளம்புறாங்க. இந்த மாதிரி வந்து போகும்போதே வந்து எப்படி சொல்கிறது, ரித்திகாவுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ நான் காலையில் சாப்பிடவே இல்லை, பசிக்குது, ஏதாச்சும் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆமாம் ஆமாம் எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லி ஜிம்னு சொல்கிறாரு. அப்படியே ஆமாம் தியாவும் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட்டில் ஒரு கடை மாதிரி இருக்குது, அதை வந்து நிறுத்துகிறாங்க. குட்டியாக இருக்குது அந்த கடை. இறங்கி போயிட்டு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும். இந்த மாதிரி போலி இருக்குது, ஸ்வீட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி போலி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒயனும் சொல்கிறேன். அவங்களுக்குலாம் போலி ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அது என்ன போலி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. போலின்றது ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்கும், சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக இருக்கும், ஆனால் ஸ்வீட்டு மாதிரி நல்லா இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் சொல்ல. சரி அப்படியா, ஆனால் இங்கே என்ன போலி, எங்கள் ஊர்லலாம் இருக்கும் மோச்சின்னு ஒரு ஸ்வீட்டு, அவ்வளோ சூப்பராக இருக்கும், எனக்கு அது வாயில் வச்சாலே அப்படியே சாஃப்டாக இருக்கும் தெரியுமா, அந்த அளவுக்கு இருக்கும் அந்த ஸ்வீட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆமாம் நீ ஒன்றா வா, ஒரு நாள் நான் அதை வாங்கி கொடுக்குறேன், உனக்கு டேஸ்ட் பண்ணிப்பார், சூப்பராக இருக்கும் அப்படின்னு. சரி அதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும், இப்போ இதை முதல்ல டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதாவது ஒயனும் வந்து போலி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே சாப்பிட்டுட்டு இதுவும் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த ஸ்வீட் என்ன ஸ்வீட் அப்படின்னு சொல்லி கேட்கும். இதில் வந்து வெல்லம்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே சூப்பராக இருக்குது, நான் ஊருக்கு போக சொல்ல இது பார்சல் பண்ணி 10 பேக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் 10 பேக்கெட்லாம் நல்லா இருக்காது, ஒரு நாளைக்கு தான் இது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படியா சரி விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்ருக்கும் போது சரி ஓகே அப்படின்ற மாதிரி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க. கிளம்பிட்டு காரில் தான் போயிட்டுருக்காங்க ட்ரைவ் பண்ணி. ஒயன் வந்து இன்னும் ஒரு 4 கிலோமீட்டரில் போயிடலாம், நம்ம கிட்ட வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா எப்படியோ போனால் சரி, இடுப்புலாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி ஜெமினும் சொல்ல. அப்படியா சரி போயிடலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் போயிட்டுருக்கும் போது ஒயன் தான் முன்னாடி உட்காந்து எப்படி சொல்கிறது ரூட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த சைட் போகணும் அந்த சைட் போகணும்னு சொல்லிட்டு தேங்க வந்து ட்ரைவ் பண்ணுறாரு. போயிட்டே இருக்கவும் அந்த பிளேஸும் வருது. பார்த்தா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்த உடனே என்ன இது ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா வாங்க கொண்டாந்து வாய மூட்டை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாயனும் சொல்கிறாங்க. அங்கே வந்து ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்குது, அதில் போயிட்டு ப்ராப்பராக உள்ளே போகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு இத்தனை பேர் இருக்கும், இத்தனை பேர் இவ்வளோ நேரம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எப்படி சொல்லணும்னா உங்கள் கார் வந்து ஒரு ஜீப்பை ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். முன்னாடி அந்த ஜீப் வந்து இந்த பிளேஸ் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இங்கே டென்ட் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து எல்லாம் இறங்கிட்டு என்ன டென்ட்டு போட போகிறோமா எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும். இதுக்கு தான் இவ்வளோ சீன் போட்டியா அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேட்குறாங்க. போதும் வாய மூடுங்க, அதுக்கு தான் நான் உங்களெலாம் கூட்டிகிட்டே வர மாட்டேன்னு சொன்னேன், நீங்கள் தானே வரேன்னு ஆசைப்பட்டீங்க, இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ வந்து ஜெமின் வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாலாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும், ஸோ தியா நீ என் கூடயே இருக்கியா அப்படின்னு. அதுக்கே நான் கூடயே இருக்கேன் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி எப்போவுமே வந்து எப்படி சொல்கிறது திமிராக பேசுகிறாங்க. இப்போ வந்து எப்படி சொல்கிறது பயம்னும் போது நம்ம ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும், அதனால் வந்து தியா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இப்போ வந்து ஒயின் வந்து இந்த மாதிரி எல்லோரும் வந்து கேம்பிங் போட ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினு அப்புறம் வந்து தியா ரித்திகா அப்புறம் தேங்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த மாதிரி எல்லோரும் வந்து போட்டுட்ருக்காங்க. போட்டுட்ருக்கும்போது ரித்திகா தான் எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது நீங்களே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டதுக்கப்புறம் இவங்க வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி அந்த போட்டுட்ருக்காங்க கேம்பிங்கு. போட்டுட்ருக்கும்போது இது மாதிரி ஜெமின் வந்து ரித்திகாவை பார்த்து என்ன நீ உனக்கு மட்டும் நான் ஸ்பெஷலா நீ என்ன ராஜ பரம்பரையா எழுந்து வா ஒழுங்காக வந்து கேம்பிங் போட ஹெல்ப் பண்ணு. நான்லாம் உட்காந்துக்கிட்டே சாப்பிடுவேன்டா. நான்லாம் ராஜ பரம்பரை நீ சொன்ன மாதிரி. நான்லாம் ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன். நான் வந்து எனக்கு இது பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. அப்புறமா உடச்சி போட்டேன்னா என் மேலே சொல்லக்கூடாது. உழைச்சாதான் சோறு ஒழுங்காக ஒர்க் பண்ணு வந்து. எனக்கு எதுவுமே தெரியாது உடச்சி போட்டுருவேன். சும்மா கடுப்பேற்றினா போ. பண்ணாலும் பண்ணுவா நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினும் போயிடுறாரு. போயிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து தியா வந்து எப்படி சொல்கிறது அந்த கட்டையை பிடிக்க முடியாத பிடிச்சிட்ருக்காங்க. அந்த எப்படி சொல்கிறது சறுக்கிட்டே வருது. அது நிற்க வைக்கிறாங்க ஆனாலும் வந்து சறுக்கிட்டே வந்து அந்த வுட்டு. அதை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜெமின் வந்து கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இதுவெலாம் வச்சு கரெக்டாக அடித்து அந்த இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த இது போட்டு விடுறாங்க. கட்டையெல்லாம் அடிச்சதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்ப் போடுறதுக்கு அந்த இது இருக்கும்ல ஷீட் அதுக்கு வந்து போட்டு விடுறாங்க. போட்டு விட்டதுக்கப்புறம் எப்படியோ வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிக்கிறாங்க. சரி ஓகே ஆனால் இது குட்டியாக இருக்கே எல்லாருமே இதுக்குள்ளே தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்குவோம். ஆமாம் எல்லாருமே இதுக்குள்ளே தான் இருக்கணும். நான் என்ன பிளான் பண்ணேன்னா நானும் தேங்க மட்டும் தான் வர மாதிரி பிளான் பண்ணோம். ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்தீங்களே எனக்கு இதை பற்றி தெரியாதுல்ல. நான் இன்னைக்கு காலைல இது மட்டும் தான் இருந்துச்சு நல்லா எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆஹா நாங்கள் வரலன்னா என்ன இருக்கோம் அப்படின்னு ஒன்றா இருக்காது மூடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒயினும் சொல்ல ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணுறாங்க. அது தேங்கோ ஷையோ என்னடா இது இப்படி பண்ணுறாங்க இப்படி பேசுகிறாங்க நம்மளை எதுவுமே பேச விட மாட்டுறாங்களேடா அப்படின்ற மாதிரி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அது ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குது. எப்படி சொல்கிறதுனா மலையாக இருக்கா மாதிரி இருக்குது காடும் சேர்ந்து இருக்கா மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு அந்த பிளேஸு. காடில் மரம்லாம் நிறையவே இருக்கும். அதனால் வந்து அது பார்க்கவே சூப்பராக இருக்குது. அந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒயின்கிட்ட சொல்கிறாங்க எப்படி இந்த மாதிரி பிளேஸ் கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உனக்கு தான் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் இந்த நேச்சர்லாம் ரொம்ப பிடிக்கும்ல அதனால தான் உனக்காக நெட்டில் தேடினேன் இந்த இடம் கிடச்சிது இங்கே கேம்பிங்லாம் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதனால தான் சரின்னு சொல்லிட்டு கேம்பிங் போடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன் உன்னை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. இப்போ வந்து இது மாதிரி வந்து ஒயினை சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் டயர்டாக இருப்பீங்க ஸோ நம்ம எல்லோரும் ஃப்ரெஷ்அப் ஆகிடலாம் முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க பாத்ரூம்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இருக்கே இங்கே வந்து எப்படி சொல்கிறதுனா ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க முன்னாடி இல்லை ஆனால் இப்போ பண்ணியிருக்காங்க ஃபெசிலிட்டி இந்த மாதிரி வர பீப்புள்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படியா அப்போ ஓகே நான் தான் ஃபஸ்ட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. சொல்லும் போது நீங்கள் யாரும் அடிச்சுக்காதீங்க நானே சொல்கிறேன் யார் ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவோம். சரி நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஃபஸ்ட்டு யார் போகிறோன்னா நம்ம தேங்க தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். தயாங்கு ஏன்னா தயாங்க்கு வந்து அப்படின்னும் போது என்ன தயாங்கு அப்படின்னு தயாங்க்கு வந்து ஒன்றும் இல்லை இந்த மாதிரி வந்து டயர்டாக இருக்கும்ல அதனால தயாங்க் ஃபஸ்ட்டு போட்டோம் அப்புறமா நீங்கள்லாம் போவீங்க. அப்பா எப்படி அவள் ஆளை விட்டு கொடுக்காம பேசுகிறா பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லவும் சொல்லும்போது அப்போ ஜிமின் வந்து இல்லை நான் தான் போவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் கிடையாது தேங்க் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி வேற சொல்கிறாங்க எல்லா முன்னாடியும். அப்போ வந்து தேங்க் வந்து போதும் என் மானத்தை வாங்காத நானே போகிறேன்ப்பா இன்னும் மைக் ஒன்று வாங்கி தரட்டா இன்னும் சத்தமாக சொல்கிறியா? சொல்கிறேன் மாமா. சரி நானே போகிறேன் ரெஸ்ட் ரூமுக்கு. ஓகே எல்லோரும் சண்டை போடாதீங்க நான் சீக்கிரம் வந்துடுவேன். இல்லை சண்டை போடுறாங்க சீக்கிரம் போயிட்டு வாடா. நான் குளிச்சுட்டு வர வேணாமா? மெல்ல குளிக்கணும் ஒரு குழந்த வேறு நான். அது இல்லாமல் செம்மையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாலெலாம் நான் குளித்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் நம்ம போய் நான் குளிக்க போகிறேன். ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அடங்கப்பா என்னடா நீ குட்டி பையன் குழந்தைன்னு சொல்லிகிட்டு இருக்கிற விட்டா 2 குழந்தைக்கு அப்பா வாயிடுவேன். அது யார் சொல்கிறது? அது ஜிமின் சொல்கிறதா? ஜிமின் என்ன பண்ணுவேன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். டேய் போட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு தயங்கம் வந்து சரின்னு சொல்லிட்டு
போகிறாங்க. அப்போ வந்து ஒயின் வந்து இந்த மாதிரி வெளியே நின்றுட்டு எப்படி சொல்கிறது, எட்டி எட்டி யாரெல்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி அந்த வாஷ்ரூமுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இதை தேங் பார்த்துட்டு, என்ன பண்ணுறீங்க? யாருக்கு இங்கே நின்று காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க? உனக்கு தான் மாமா. அப்புறம் யாருன்னா வந்து பார்த்துட்டாங்கன்னா, உள்ளே வந்துட்டாங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா இங்கே தான் லாக் இருக்குல்ல. மேலே ஓப்பனாக இருக்குது, எட்டி கிட்டி பார்த்துட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த வாஷ்ரூம் வந்து எப்படி இருக்கும்னா கழுத்து வரைக்கும் க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கும், தலை வெளியே நல்லாவே தெரியும். அதனால வந்து அந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஷீட்டில் தான் இருக்கும் பாத்ரூம், அங்கே அந்த மாதிரி இருக்குது. ஆனால் உன்ன மாதிரி யாராலையும் யோசிக்க முடியாது. பார்த்துருவாங்க, எட்டிடுவாங்க, உள்ளே வந்துடுவாங்க, இது மாதிரிலாம் யாராலையும் யோசித்து சொல்ல முடியாது. போங்க போங்க, இந்த மாதிரி நீங்கள் எனக்கு காவல் காப்பீங்களே, அப்போ பார்த்துக்கிறேன். நான் உனக்கு காவல் காக்கணுமா? சரி, நீ ஒரு பொண்ணாக வேற இருக்க, உனக்கு காவல் காக்காமல் எப்படி? அதனால நான் உனக்கு காவல் காப்பேன். நான் ஒரு பையன் தானே, எனக்கு எதுக்கு காவல் காக்குறேன்? அப்போ உங்கள் மானம் போனால் பரவாயில்லையா? என் மானம்லாம் போகாது. யாரும் எட்டி பார்க்குற அளவுக்கு நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு தானே. அவங்க எப்படி நினைப்பாங்க இந்த மாதிரி எட்டி பார்க்கணும்னு? யாராவது நினைப்பாங்களா? வேற யாருன்னா வந்து எட்டி பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் யாருமே எட்டி பார்க்க மாட்டாங்க. நீ எட்டி பார்க்காம இருந்தாலே போதும். வெட்கம், வேதனை, அவமானம். நான் கிளம்புறேன். சரி போ போ, நீ போனது தான் இவ்வளோ வரையும் நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் போகவே மாட்டேன். நீ போ. ஐயோ, இங்கே இருக்கிற சுடு தண்ணியோட நீ சூடாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்காக ஓடிடு, இல்லை ஏதாச்சும் எழுத்து பிடிச்சி பண்ணி விட்ருவேன். ஐயா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எப்படி சொல்கிறது, நீங்களும் கிளம்பிடுறீங்க, கொடுக்குறேன்னு ஓடிடுறீங்க. இதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க, என்ன இவ பண்ணுறா, இன்னும் சுட்டித்தனமாக நடந்துட்டுருக்கா குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பேசிட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தேங்காய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் போயிட்டு இந்த மாதிரி குளிக்கிறாங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி, நான் குளிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகே செல்லவா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தியா சொல்கிறாங்க. இது அப்படியே என்ன சொல்கிறது, ஜிமினுக்கு பயங்கரமான ஷாக்கு. இப்போ வந்து ஜிமின் தான் சரி போகலாம், சரி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தியா வந்து வாட்செல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எல்லாம் வந்து பயங்கரமான ஷாக்கு எல்லாருக்கும், என்னடா இது இந்த பொண்ணு எப்படி சொல்லுது அப்படின்ற மாதிரி. அப்போ ஜிமினுக்குமே அங்கே பயங்கர ஷாக்கு தான், என்ன இவ திடீர்னு இப்படி பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதில் என்ன ஷாக் இருக்குது உங்களுக்கு, நான் போகிறேன், உங்களுக்கு எங்கே வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீ ஏன்டி போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வயலும் கேட்குறாங்க. நான் போவாமல் இப்போ நான் யார் போவா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏய் என்னடி இப்படிலாம் போகக்கூடாது, நீ ஏன் போகிற முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன் நீ போ நல்லா தேமாக்கு அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். அது வேறு இது வேறடி, நான் அது கூட நான் எங்கே வெளியே தானே நின்னேன், வெளியே நின்று எங்கே நின்னியோ, இனிமேல் போவல, இனிமேல் நான் ஏண்டி போகிறேன், போகாமல் அப்படியே விட்டுருவியோ. பேசிகிட்டே இருக்கும்போது எம்மா சாமி நீ கிளம்பு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து தியாவும் போயிட்டுக்கப்புறம் எல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவள் வெளியே தான் நிற்பா, உள்ளெல்லாம் போக மாட்டா. என் தங்கச்சி ரொம்ப தங்கமான பொண்ணு, நம்பிக்கை இருக்குது. இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற ரித்திகாவும் சொல்கிறது. அப்போது தேங்க வந்து நம்மளை விட ஃபாஸ்ட்டாக இருக்காளேடி அப்படின்ற மாதிரி, ஐயோ சும்மா இருங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கினா சொல்கிறாங்க. சரி சரி நீ போ. எங்கே போ சொல்கிற? அதான் நீ குளிக்கணும்ல, போய் குளி. நீங்கள் இப்போ தானே சொன்னேன் நாங்கள் இப்போ ஒன்றா குளிக்க போகிறோம் அப்படின்னு. நான் சும்மா சொன்னேன், நீ போய் குளி, நான் போகிறேன். ஏய் நில்ல, என்ன நீ உசுப்பேத்தி விட்டு நீ பாட்டு கம்முன்னு போகிற, பிச்சரை மிச்சு ஒழுங்காக வந்துட்டு அன்றைக்கி நான் ஒன்றா அப்படி சொன்னால் இன்றைக்கி நான் இப்படி சொல்கிறேன், அன்றைக்கி எல்லாம் வந்துட்டாங்க அதனால நீ போயிட்டேன், இன்றைக்கி யாரும் தான் வரல, அப்புறம் என்ன ஒழுங்காக வந்துடு. இங்கே பக்கத்தில் எதுவும் கிட்டே இல்லை, இல்லைன்னா அவன் மண்டியை பொழந்துருவேன். இல்லை இதுக்கெல்லாம் நான் பயப்படுறேன், நான் கிடையாது, ஒழுங்காக வந்துடு, இல்லை பிச்சிரும் பிச்சு. இல்லை நீ லூஸு மாதிரி பேசுகிறேன், நான் போகிறேன். ஏய் நில்லு, நான் சும்மா சொன்னேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீ எப்படி குளிச்சா எனக்கு என்ன, நான் போகிறேன். என் மனசை காயப்படுத்திட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ இப்போ எல்லாரும் இருக்காங்க, பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். அப்போ இல்லைன்னா பரவாயில்லையா? உங்கள் அக்கா என்ன சொன்னாங்க, எங்கள் அக்கா என்ன சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எவ்வளோ சொன்னாங்களா, இல்லை வெளியே தான் நிற்கணும் அப்படி சொன்னாங்களா இல்லையா, அதனால தான் நான் வந்தேன். சரி அப்போ வெளியே வாச்சு நில்லு. வெளியே நிற்கிறேன், நீயும் எனக்கு நிற்கணும் நான் குளிக்கும் போது. நிற்பேன் நிற்காம எங்கே போயிடுவேன், எட்டி கிட்டி பார்த்தேன் அவ்வளோதான் ஒன்று. அது இல்லாமல் எப்படிமா கண்ணு, அதான் நான் மெயின் பாயிண்ட்டு. அப்போ நீ நிற்கே தேவையில்ல, நீ போயிடு. நின்னே ஆகுவேன். சரி நீ வெளியே நில்லு, எனக்கு டைம் ஆகுது, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நம்ம சீக்கிரமாக வந்துடுறேன். ஓகே மாமாவா, உள்ளே போகும்போதில்ல, இல்லைனா அவ்வளோதான் ஒன்று. இங்கே என்ன சொன்னாலும் இவளுக்கு எப்படி சொல்கிறது, மரம் பண்ணுற எட்ட கூட மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய்ட்டு சரின்னு சொல்லி குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு
வரும் குளிச்சுட்டுலாம் வந்துடுறாங்க. எல்லாருமே குளிச்சுட்டு வந்துடுறாங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது எல்லாம் தனித்தனியாக போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஏன் தனித்தனியாக போகணும், என்ன சொல்கிறான் இவன் அப்படின்ற மாதிரி ஜெமினி யோசிக்கிறாரு. போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவோம். ஆஹா மச்சான் அப்படின்ற மாதிரி. என்னடா ஆஹா மச்சான் போடா அம்பிகா. டேய் என்னடா என்ன தனியாக பண்ண போகிறீங்க? ஒன்றும் இல்லை போடா நாய், ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுற? ஐயோ 2 பேர் தனியாக வந்தாலே பரவாயில்ல போல, இவங்க கூட வந்து நான் வர்ற பாடு இருக்கேன். அப்பா பாப்பா பாப்பா போதும் போதும் புலம்பாத. நான் கிளம்ப போகிறேன் இங்கேருந்து. நான் பார்க்கவா போகிறேங்க ரொமான்ஸ் எல்லாம் அப்படின்னாரு. நான் போயிட்டு ஏன் கூட ரொமான்ஸ் பண்ண போகிறேன்? அதுக்கு எங்களுக்கும் லவ்லாம் செட் ஆகிடுச்சுல்ல. எப்படா யார் அப்படின்னு? தியா தான், வேறு யார் அப்படின்னு சொல்கிறாரு ஜெமின். வந்து எப்படா நடந்துச்சு இது சைக்கிள் கேப்பில்? அதெல்லாம் நான் எப்போ பிக்கப் பண்ணிட்டேன் நான் மச்சான். அவன் வெளியே தான் சொல்ல மாட்டான், ஆனால் உள்ளுக்குள்ளே நான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. அது சூப்பர் மச்சான். ஆனால் அவளுக்கு எப்படி சொல்கிறது, சிட்டியில் வாழ்ந்தவ, ஸோ கொஞ்சம் ஒரு அகடாக தான் இருப்பாள். பொறுத்து போடா. ஆனால் எதுவுமே எப்படி அவளை ஹர்ட் பண்ணாத. அவள் எவ்வளோ தான் வெளியே நம்மளை எப்படி சொல்கிறது கோவமா அந்த மாதிரி ரகடாக பேசினாலும் உள்ளுக்குள்ளே குழந்த மனசு அவளுக்கு. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ கிட்ட, அவளை ஹர்ட் பண்ணாத. அதெல்லாம் நான் பண்ணுவேன்டாடா என் டார்லிங்க, நீ கிளம்புடா மச்சான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜிம்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க தனியாக போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இதில் பாவம் ரித்திகா தான் தனியாக இருக்காங்க. என்னடா பண்ணுறது, நம்ம தான் தனியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க கூட வந்ததுக்கு நம்ம அங்கேயே வச்சு இருந்துருக்கலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தா எப்படி சொல்கிறது, ரித்திகா மாதிரியே அந்த சைடு இன்னொரு பையன் தனியாக இருக்காங்க. ஐயோ நம்மளுக்கு கிடச்ச குமார் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி போடுறாங்க. என்னப்பா தனியாக உட்காந்துருக்க, கூட அந்த ஃப்ரெண்ட்ஸு கட்டி விட்டாங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அக்காவா? டேய் நான் உன்னோட அக்காவா? நீ எந்த வருஷம் பிறந்த அப்படின்னு. நான் இந்த வருஷம் பிறந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு வருஷத்தை சொல்கிறாங்க. டேய் அக்காலாம் கிடையாதுண்ணா, நீங்கள் தான் என்னோட ஒரு பெரிய பையன். அப்படியா, பார்க்க பெரிய பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. இல்லை நான் உன்னோட சின்ன பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா சரி அப்போ அக்காலாம் கூட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படின்ற மாதிரி. உங்கள் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும். ரித்திகா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் பேர் என்ன அப்படின்னா ஜேம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கடலை போட்டுட்ருக்காங்க. கடலை போட்டுருக்கும் போது இந்த சைடு அப்படியே வந்து தயங்க பார்த்தோம்னா எப்படி சொல்கிறது, அவர் உட்காந்துட்டு ஏதோ ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணி ஏதோ பார்த்துட்ருக்காரு. என்னடா இதுக்கு தான் ஜிம்ல தனியாக போக சொன்னானா அப்படின்ற மாதிரி வயனும் பார்த்துட்ருக்கேன். ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிமிந்து பார்ப்போம் ஒரு நிமிஷம், அந்த மாதிரி வந்து நிமிந்து பார்க்குறாரு. அவரும் பார்த்தா நீங்கள் அவரை பார்த்துட்டு இருக்குது, அவரை பார்த்தா என்னை குளிர்னு பார்க்குறேன், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை மாமா ஒன்றும் இல்லை அப்படி ஏதாவது சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன்லாம் எடுத்து வச்சுட்டு இங்கே வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும். இங்கே வானா வா, சும்மா என்ன எதுலாம் கேட்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்புறம் சின்ன வயசில் பண்ண மாதிரி பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க போங்க, நான் இப்போ அந்த மாதிரிலாம் ரொம்ப பயப்படுற ஆள்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படியா கிட்டவா பயப்படுறியா இல்லைன்னு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்படுறேன் தான், இப்போ என்ன அதுக்கு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்ல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது தேங் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, உங்கள்கிட்ட தனியாக இருக்கணும்னு தோணுது, கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுது. ஆனால் எப்படி சொல்கிறது, எல்லாரும் கூட இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு என்னமாம்மா கல்யாணம் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு போயிடுவோம் ஹனிமூன் அப்படின்ற மாதிரி என்ன சொல்ல பயங்கரமான சக்தி. என்னடா இது அப்படி வந்து இந்த மாதிரி ஒயனே அவர் பார்த்ததில்ல. ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே அடங்கி போகிற மாதிரி, எது பண்ணாலும் பயப்படுற மாதிரி அந்த மாதிரி ஒயனை தான் பார்த்துருப்பாரு. இப்போ என்னடா இது இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஷாக் தான் தேங்க்கு. அப்போ வந்து ஒயன் வந்து என்னம்மா போதிச்சு போய் பார்க்குறீங்க அப்படியே அப்படின்னு நான் பண்ணிட்டேன் பெருசாக அப்படின்ற மாதிரி. இன்னும் எதுவுமே பண்ணல அதுக்குள்ளே இப்படி ஷாக் ஆனா என்னம்மாம்மா அப்படின்னு. இன்னும் நீ இப்படியெல்லாம் பேசுகிற, தேறிட்ட ஒயன் தேறிட்டேன். தேரலாமாம்மா நீங்கள் தான் தேர்த்தி விட்டுட்டீங்க அப்படின்னு. நான் எப்படி தேர்த்தி விட்டேன்? அதான் நீ கிஸ் பண்ணி விட்டீங்களா அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒயின் வந்து கொஞ்சம் நாள் கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போகிறாங்க. கிட்டே போகும்போது கால் தடுக்கி கீழே வந்து விழுந்துடுறாங்க. விழும்போது அப்படியே வந்து தேங்க் மேலே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே 2 பேருக்குள்ளே ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. அது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு லவ்வபிளான ஒரு கண்ணிலே ஒரு காதல் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி காதல் தெரியுது. 2 பேரும் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறீங்க. அந்த ஐ கான்டாக்டே ஒரு 2 நிமிஷம் கிட்ட போகுது. உங்களையே மீறி எப்படி சொல்கிறது, அதில் எப்படி சொல்கிறது மெல்ட் ஆகிடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விழுந்துட்டா மாதிரி நீங்கள் 2 பேரும் அப்படியே வந்து ஒரு கிஸ் பண்ணிக்கிறீங்க. அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட போகுது அந்த கிஸ் வந்து.
அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்னா வந்து ஐயோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வந்து உட்காந்துக்கிறீங்க. உட்காந்ததுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ ப்ளஷ் ஆகுது. ஏன்னா வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் நீங்களாவே இதெல்லாம் பேசியிருப்பீங்கள்ல, உங்களுக்கு அதெல்லாம் நினச்சி பார்த்தா அவ்வளோ ப்ளஷ் ஆகுது. அவருக்குமே அதே தான், என்னடா இது வைணவிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்து அவரும் அவ்வளோ ப்ளஷ் ஆகுறாங்க. நீங்கள் வந்து இதில் வேறு ரிட்டர்ன் கிஸ் வேறு பண்ணியிருப்பீங்க, அதனாலே அவருக்கு இன்னும் என்னடா இது நம்மளுக்கு வந்து லக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும்போது திடீர்னு குருன்னு வந்து ஜிமின் வந்துட்டு என்னடா மச்சான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லிட்டு நடுவில் வந்து புரிஞ்சுக்கிறாரு. நடுவில் வந்து உட்காந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணுற நடுவில் வராது. ஐயோ ஜிமின் வந்து நல்லதா போச்சு, இல்லை நம்ம ப்ளஷ் ஆகியே செத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும்னு நினைக்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. 3 பேர் பேசிகிட்டு இருக்க வரும்போது ஏன்டா இப்படி கொடுத்துட்டு ஓடியாந்தேண்ணா, டேய் நீங்கள் வர ஏன்டா சொல்லக்கூடாதெல்லாம் நடக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்ன சொல்லக்கூடாதுன்னு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வேறு இருக்காடா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஒயின் வந்தாண்டா அதெல்லாம் ரொம்ப சீக்ரெட்டா அப்புறமா வச்சா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். குடுன்னு தியாவும் பின்னாடியே ஓடி வராங்க. என்னடா அதுக்குள்ளே போயிட்டா அப்படின்ற மாதிரி. ஏன் அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு, அதுக்குள்ளே போயிட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்போம். வாங்கி கேட்குறாங்க. அது இப்போ வந்து நடக்கூடாதுலாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவோம். அட பாவீங்களா அப்படின்ற மாதிரி வயனும் தேங்கும் பார்க்குறாங்க. என்னடா பண்ணீங்க அப்படின்னு. எங்களுக்கு முன்னாடிலாம் அவசரப்படாதீங்கடா அப்படின்ற மாதிரி. பெரியவங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, அவ்வளோ சீன்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி தியாவும் சொல்ல. அவ்வளோ சீன் கிடையாதா, அவ்வளோ பண்ணிட்டு அவ்வளோ சீன் கிடையாதுன்ற அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதுக்கே அப்படின்ற இதில் வேறு ஃப்ளர்ட்டிங் பாயானி இதெல்லாம் என்னதான் ஐயோ சி இப்போ அப்படின்ற மாதிரி சொல்ல. இதில் வேறு சிட்டியில் வந்திருக்க லூசு பையனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தியாவும் சொல்ல. அப்படி என்ன பண்ணீங்க, அவ்வளோ ப்ளஷ் ஆகிற அளவுக்கு அவன் என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி தயங்கம் கேட்கல. அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன்டா வயிறு வேறு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும். சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சாப்பிட்டோம் தூங்கிடுறாங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ட்டுக்குள்ளே தான் எல்லாமே தூங்குறாங்க. ஒரு 11:50 போல் இருக்கும். நீங்கள் வந்து எழுந்துட்டு எல்லாரையும் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து எழுப்புறீங்க. சைலண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துரு பொறுமையாக எழுந்து சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறீங்க 3 பேரையும். இப்போ எதுக்கு எல்லாரையும் எழுப்புற? அதுவா இந்த மாதிரி ஒரு விஷயம், அதனால தான் எழுப்புறேன், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து பொறுமையாக போயிட்டு தேங்கிட்ட போயிட்டு தேங்கை வந்து எழுப்புற மாதிரி டைகர் பாப்பா எழுந்துருங்க அப்படின்ற மாதிரி பொறுமையாக எழுப்புறாங்க. டைகர் மாமா எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எப்படி சொல்ல எல்லா லைட்டும் ஆஃபில் தான் இருக்குது, கேண்டல்லாம் ஆஃபில் தான் இருக்குது, எதுவுமே தெரியல, இருட்டாக இருக்குது. என்ன வயன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கம் பொறுமையாக எழுந்திருக்கும். எழுந்துருங்க மாமா எழுந்துருங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன வயன் அப்படின்ற மாதிரி எழுந்துக்கிறாரு. எழுந்தவுடனே சரின்னு சொல்லிட்டு என்ன சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். எழுந்துருங்க மாமா, முதல்ல உட்காந்துட்டு கேட்குறீங்க எப்போ பார்த்தாலும், எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும். சரி சொல்லிட்டு எழுந்தாச்சு. சொல்லு வயன், நான் தூக்கமா வருது வயன், என்ன ரொமான்ஸ் பண்ணணுமா, வா போகலாம். ஐயோ மாமா அது இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு பின்ன மாமா சொல்லு, ஏன்டி இப்படி டார்ச்சர் பண்ணுற நைட் ராத்தில் எழுப்பி ஏன்டி இப்படி உயிரை வாங்குற, சொல்லுடி தூக்கமாக வருது. சொல்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இந்த மாதிரி கண்ணு முட்டே போகிறாங்க. போயிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி டக்குன்னு கணக்கு வந்ததுக்கப்புறம் லைட்ஸ்லாம் ஆன் ஆகுது. ஆன் ஆகிட்ட உடனே என்னடா இதுன்னு பார்த்தா எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே வந்து எழுந்துட்டு கேக்லாம் வச்சுட்டு நடுவில் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற வயனும் ஹாப்பி பர்த்டே டே மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சொன்ன உடனே என்னடா இது அப்படியே எப்படி சொல்ல ஷாக் ஆகிட்டாங்க. என்ன இது இன்றைக்கி நம்ம பர்த்டேவா அப்படின்ற மாதிரி. ஆமாம்மா மறந்துடுறீங்களா இன்றைக்கி உங்களோட பர்த்டே அப்படின்னு சொல்லவும். இன்றைக்கி என்ன டேட் அப்படின்னு கேட்கும். December 30 உங்களுக்கு தெரியல ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே ஆமாம் இல்லை இன்றைக்கி என் பர்த்டே எனக்கு ஞாபகம் இல்லை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எப்படி ஞாபகம் இருக்கும், எல்லாத்தையுமே மறந்துடுறீங்களே நீங்கள் தான், அதுவும் உங்களோட விஷயம் கண்டிப்பாக மறந்துடுறீங்க, மற்றவங்கள மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி இந்த ஏற்பாடுலாம் யார் பண்ணுதுன்னு எல்லாம் நம்ம ஒயன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். போதும் ஒயனும் டயங்கும் 2 பேரும் பேசினதெல்லாம் போதும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து 12 o'clock ஆகிடுச்சுல, இப்போ வாங்க வந்து கேக்லாம் வெட்டுங்க வாங்க.
இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குஷியாக வராரு, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். இந்த பர்த்டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார் அவர். ஏன்னா வந்து போன பர்த்டேலாம் வந்து யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, ஜெமின் மட்டும்தான் அந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்த்டேக்கு இந்த மாதிரி பண்ணவும் அவருக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு போய் கட்டெலாம் பண்ணுறாரு. பண்ணிட்டதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒயினுக்கு தான் ஊட்டி விடுறாரு. எங்களுக்கெல்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் கேட்குறாங்க. கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாரு. இப்போ வந்து எல்லோரும் வந்து விஷ் பண்ணுறாங்க டேக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஜிமின் தான் விஷ் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டேடா மச்சான், நல்லா இரு, எப்போவுமே ஹாப்பியாக இரு, சிரிச்சுக்கிட்டே இரு, யாருக்காகவும் ஸ்மைலெல்லாம் விட்டு கொடுக்காத, எப்போவுமே நல்லா இருக்கணும், இன்னும் மேலே மேலே உனக்கு நல்லா அறிவு கொடுக்கணும் கடவுள் அப்படின்னு. நீ மூடு, எனக்கு நல்லா தான் கடவுள் வந்து அறிவுலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெலாம் வெட்டி எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க. எல்லோரும் விஷ் பண்ணுறாங்க. தியா அப்புறமா ஒயன் எல்லாருமே இருக்கிற எல்லாருமே வந்து விஷ் பண்ணுறாங்க. அப்புறம் டயாங்கும் எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது அப்புறம் வந்து ஒரு பாட்டு மாதிரி பர்த்டே சாங்லாம் பாடுவாங்கள்ல, பர்த்டேனாலே பாடுவாங்க, அந்த பாட்டு தான் பாடுறாங்க. எல்லோரும் பாடலாமா? வாங்க, 3, 2, 1. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ டயங்கா, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு டயங்கர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக எப்படி சொல்ல விஷ் பண்ணுறாங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பி, எப்படி சொல்கிறது, வாய் ஃபுல்லாக பல்லு அப்படி தெரியுது. அந்த அளவுக்கு பாக்ஸி ஸ்மைலோட அவர் சூப்பராக அப்படியே எப்படி சொல்கிறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார் அவர். அந்த அளவுக்கு ஹாப்பினஸ்ஸு கொடுத்தது யார்? நம்ம ஒயன் தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நமக்காக இவ்வளோ பண்ணுறா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இது எல்லாருமே ஒயனை தான் பண்ணாலாம் அப்படின்னும் போது, ஆமாம் எங்களுக்கே இப்போ தான் தெரியும் பர்த்டேன்னு, ஆனால் ஒயன் தான் வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் அப்படியே கண்ணில் வந்து டியர்ஸாக ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பொறுமையாக போயிட்டு எப்படி சொல்கிறது ஒயினோட ஹெட்லேயே வந்து கிஸ் பண்ணுறாரு, பேஷனட்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கை தட்டுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சரி ஓகே இப்போயாச்சும் கேக் சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி ஜிமினும் கேட்க எல்லாருமே கேட்குறாங்க. சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எல்லாருக்கும் வந்து கட் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் மட்டும் சாப்பிட்றது இல்லாமல் எப்படி சொல்கிறது பக்கத்தில் கேம்ப் போட்டிருப்பாங்க கொஞ்சம் தூரத்தில், அவங்களுக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் ஹாப்பி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவோம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. அவங்களும் வந்து ஓகே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாரு தேங்க்ஸ்லாம். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்னடா இது அன்னோன் பர்சன் கூட நம்மளுக்கு விஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக அவள் என்ஜாய் பண்ணுற அந்த மூமெண்ட்டை. அந்த அந்த நீங்கள் வந்து அந்த கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு பதில் இதை கொடுத்தது அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கிஃப்ட்டை விட இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இவ்வளோ ஹாப்பினஸோடு அவர் இருந்ததில்லை. ஏன்னா வந்து வெளியே ஊருக்கு போயிட்டு தங்கி படித்ததுனால அங்கே இது வரைக்குமே நிறைய பர்த்டேஸ்லாம் இந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப டல்லாக அந்த மாதிரி தான் போயிருக்கோம். என்னடா இன்றைக்கி நம்ம பர்த்டேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும் ஜாலி அப்படின்ற மாதிரி இருக்கார். அவர் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். இந்த மாதிரிலாம் அவர் வந்து சின்ன வயசில் அவங்க அம்மா அப்பா கூட இருக்கும் போது தான் இருந்திருக்காரு. இப்போ மறுபடியும் அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். வந்து எல்லாத்தையும் வந்து எப்படி எடுத்து அழகாக வச்சாங்களோ வெளியே அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. டேக்கும் வந்து ரொம்ப தூக்கம் வருது, ரொம்ப அப்படி கண்ணு சொக்கிட்டு இருக்கு. அப்புறம் எல்லோரும் போய் தூங்க போயிடுறாங்க. சரி காலையில் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து குட் நைட்லாம் சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. அவ்வளோதான் காய்ஸ், இந்த எபிசோட் இதோட முடிச்சிருவோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ எப்படி சொல்கிறது கொஞ்சம் ரொமான்ஸ் தூக்கலாகவே வச்சுருக்கோம். எங்களுக்கே அது வந்து ரொம்ப ஷையாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இது கேட்கும்போது ஷையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அவ்வளோ ஷையானோம் இந்த இது சொல்கிறதுக்கு. ஓகே இப்படி இந்த மாதிரியே வந்து ஹாப்பியாக இருக்கணும் தேங்கு நம்ம காட்கிட்ட ப்ரே பண்ணிப்போம். இந்த எபிசோட இதோட முடிச்சுப்போம். பாய், டாட்டா, சல்சாயோ, சராங்கியோ, டாட்டா. ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் கன்ஃபார்மாக ஃபைனலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட்டு பார்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டேவோட எஃப்எஃப்லாம். சரி ஓகே பாய், சராங்கியோ. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ் பாய். எல்லோரும் வந்து டேக்கு வந்து ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக டேவோட ஐடியிலையும் விஷ் பண்ணலாம், இல்லைனா எங்கள் இந்த யூடியூப் வீடியோலையும் கூட விஷ் பண்ணலாம். ஏன்னா இங்கே விஷ் பண்ணால் எங்கே விஷ் பண்ணாலும் டேக்கு போயிடும். இருந்தாலும் சொல்கிறேன். சரி
இப்போ வந்து அவருக்கு வந்து நம்ம விஷ் பண்ணுறோன்னு தெரியலனா கூட ஒரு ஆர்மிஸ் விஷ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருப்பார். அதனால் நீங்கள் விஷ் பண்ணிங்கன்னா அவருக்கு அவ்வளோ எப்படி சொல்கிறது பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ எல்லாருமே விஷ் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா. பிடிஎஸ்க்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி எத்தனை கேபாப் எல்லோரும் வச்சுருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. யாரையும் ஹேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்கள வந்து நீங்கள் பார்க்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் அது இது பண்ணுங்கள். யாரையும் வந்து பேர்ட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணாதீங்க. அவங்க வந்து ரொம்ப ஹேர்ட் ஆகுவாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண முடியலன்னா அது உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை நீங்கள் பார்க்காதீங்க. சரி, ஓகே காய்ஸ், ஆர்மிஸ், பாய். பாய். லவ் யூ, sarang you. டாட்டா. चल जाइयो, बाय.